விலையேற்றம் நடக்குது, போகுது, வருது, அத மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா முழுசா ஐயோ இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுச்சு, இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏன் இத மாதிரி வரப்போகுதுன்னு தெரியாதா, தெரிஞ்சதுன்னா முன்னாடியே சிலிண்டர் வாங்கி வைக்க கூடாதா, பெட்ரோல் வாங்கி வைக்க கூடாதா, டீசல் வாங்கி வைக்க கூடாதான்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு அபியூஸ் பண்ற மாதிரின்னு வைங்களேன். ஒண்ணுமே புரியாத தற்குறித்தனமா பேசக்கூடிய விஷயம். ஒரு 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டை எந்த அளவுக்கு நம்ம பிரிகாஷனா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். சும்மா விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரு வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். இப்படி பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுல போய் பாருங்க, அடுத்த நாளுக்கு தேவையான பொருள் அவங்க வீட்லயே இருக்காது. ஆனா இவங்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு நாடு பிரிகாஷனா இருக்கணும், 6 மாசத்துக்கு ரெடியா இருக்கணும், 10 மாசத்துக்கு ரெடியா இருக்கணும்னு பேசுறாங்க. பட் அவங்களுடைய வீட்டுல இல்ல அவங்களுக்கு தேவையான பொருளை போய் பார்த்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்க பிரிகாஷனா இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. சோ நாம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நாமளும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த விஷயத்துல இந்தியா நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.